ஹாய், ஹலோ நண்பர்களே! எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப நாள் ஆயிடுச்சு வீடியோ போடல. இது எதுக்காக நான் இந்த வீடியோ போடுறேன்னா, எங்க ஊர்ல இந்த ஹாட் பாக்ஸ் தராங்க. இன்னைக்கு டோக்கன் தராங்கன்னு எல்லாரும் சொல்லியிருந்தாங்க. அந்தந்த வார்டுக்கு. சரின்னு நானும் போயிருந்தேன். தெரிஞ்சவங்கள்ட்டயும் சொல்லியிருந்தேன். அங்க போயிட்டு கேட்கும்போது, அ இல்ல உங்களுக்கு அங்க தருவாங்க, இங்க தருவாங்கன்னு அலைக்கழிச்சாங்க. ஆனா, அப் வந்த உடனே எல்லாருக்கும் குடுத்துட்டு இருந்தாங்க. அப்ப நான் கேட்டேன், "ஏன் எல்லாருக்கும் குடுக்குறீங்க, எனக்கு குடுக்க மாட்டேங்கிறீங்க?" அப்படின்னு சொல்லிட்டு. "இல்ல, இல்ல டோக்கன் இங்க இல்ல" அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அதுக்கப்புறம் இன்னொருத்தரு அவர்கிட்ட சொல்றாரு, "இல்ல டோக்கன நிறுத்திருங்க, குடுத்தது போதும்" அப்படின்னு. டோக்கன் குடுத்துட்டு இருக்கிறவர் சொல்றாரு, "இல்ல, இல்ல நம்ம சனத்துக்கு மட்டும் தான் குடுத்துட்டு இருக்கேன் நானு. வேற ஜனங்களுக்கு குடுக்கல" அப்படின்னு. அவரு ஒரு முஸ்லீம். அவங்க தெரு முஸ்லீம் ஜனங்களுக்கு மட்டும் பார்த்து, பார்த்து, பார்த்து டோக்கன் குடுக்குறாரு. நான் என்ன கேட்கிறேன்னா, இது கவர்மெண்ட்ல குடுத்தாலோ, இல்ல அந்த வார்டுல கவுன்சிலர் குடுத்தாலோ, எதா இருந்தாலும் பொதுமக்களுக்கு போய் சேரணும். அது முஸ்லீம், ஹிந்து அவங்க என்ன ஜாதியா வேணா இருக்கட்டும். அவங்க அந்த வார்டுல இருக்காங்களா? அவங்களுக்கு அந்த ரேஷன் கார்டு இருக்கான்னு பார்த்து நீங்க டோக்கன் குடுக்கணும். அத விட்டுட்டு, இல்ல, இல்ல நம்ம ஜனங்களுக்கு தான் குடுக்குறேன். இது என்ன உங்க சொந்த காச போட்டு வாங்கி குடுக்குறாங்களா? இது என்ன அவங்க சொந்த காச போட்டு வாங்கி குடுத்துட்டு இருக்காங்களா? இல்ல. கவர்மெண்ட் ஒரு பொதுமக்களுக்கு சேர்றதுக்காக குடுக்குறாங்க. ஆனா, அங்கங்க இருக்கிறவங்க, தான் தெருவுல இருக்கிறவங்களுக்கும், தான் சொந்தக்காரங்களுக்கு மட்டும், தான் ஜாதிக்காரங்களுக்கு மட்டும் குடுத்தா, இந்த சின்ன ஒரு பொருளிலே இவ்ளோ வித்தியாசம்னா, இது எப்படி பொதுமக்களுக்கு போய் சேரும்? நான் என்ன கேட்கிறேன்னா, நீங்க அரசாங்கத்திலயோ, இல்ல அந்த வார்டு கவுன்சிலரோ யாரோ பொதுமக்களுக்கு ஒரு பொருள் குடுக்குறீங்க. அது கரெக்ட்டா எல்லாருக்கும் போய் சேருதா? கரெக்ட்டா ஜாதி பாக்காம, மதம் பாக்காம, சொந்த பந்தம் பாக்காம குடுக்குறாங்களான்னு செக் பண்ணுங்க. இது எனக்கு இன்னைக்கு காலையில அவ்ளோ கோவம். அந்த இடத்துலயே நான் சண்டை போட்டுட்டு வந்தேன். நான் வீடியோ எடுக்கணும்னு தான் நெனச்சேன். எனக்கு ஆனா அதுக்கான இது இல்ல. ஸோ திங்க் பண்ணல நானு. இப்படி இல்ல, இல்ல நான் நம்மளவங்களுக்கு மட்டும் தான் குடுத்துட்டுருக்கேன். வேற யாருக்கும் குடுக்கலங்கிறாங்க. இன்னும் சொல்லப்போனா, நானே ஒரு முஸ்லீம் தான். நான் மதம் மாறி கல்யாணம் பண்ணிக்கிட்டேன். அந்த மதத்தில தான் இருக்கேன். ஆனா, அவங்கள தெருவுக்காரங்கள சொந்தக்காரங்களா பார்த்து டோக்கன் குடுத்துட்டுருக்காங்க. இது எப்படி நியாயம்? இந்த சின்ன ரூ. 300 வருமா? ரூ. 200 வருமா இந்த ஹாட் பாக்ஸு? இதுக்கே இப்படி பண்றாங்கன்னா, இவங்கலாம் இன்னும் அரசாங்கம் எவ்ளோ பண்ணுனாலும் இப்படி தானே கொள்ளடிப்பாங்க. இதெல்லாம் நியாயமா? இது எந்த கட்சி, எந்த இதா இருந்தாலும் சரிதான். இதெல்லாம் கேட்கணும். முதல்ல நீங்க ஒரு பொருள் குடுக்குறீங்கன்னா, அதெல்லாம் போய் பொதுமக்களுக்கு சேருதான்னு செக் பண்றதுக்கு ஒரு ஆள போடுங்க. இப்படி எல்லாரும் சொந்தக்காரங்களே தான் சுருட்டுறாங்க. அந்த கட்சிக்காரங்களே தான் சுருட்டுறாங்க.